சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு, "நான் உனக்கு என்ன சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா கிறிஷோட அம்மா ஆவியா நடமாடிட்டு இருக்குதுன்னு சொல்லி, கிறிஷ பயன்படுத்தி வீட்டை விட்டு துரத்த சொல்றாங்க. அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனா இருந்துட்டு, "அதே ஆவி இருக்குதுன்னு சொல்லி உன் புருஷன எப்படியாவது கிறிஷ் கூட நெருங்க வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேய் எதுக்காக வெளியே இங்கே யார் மூலியமாவது வரணும், இன்னும் என் உடம்புலே இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜை நிறைய பயன்படுத்திடுறாங்க. நான் கிறிஷோட அம்மா, இந்த வீட்டில் எல்லாருமே கிறிஷை ஏற்றுக்கிட்டாங்க, நீயும் உங்கள் அம்மாவும் மட்டும்தான் ஏற்றுக்காமல் இருக்கீங்க. அதனால் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், அவனுக்கு மீனாவும் முத்துவும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, உன் கூடயும் சந்தோஷமா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். தேவையில்லாம அவன கஷ்டப்படுத்தின, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப மனோஜ் இருந்துட்டு கிருஷிக்கு விளையாடுறதுக்கு பொம்மை, சாக்லேட்டு, பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு நெறையா சாப்பிட்ற பொருளையும் வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. விஜயா அதெல்லாம் பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்னடா பண்ணிட்டுருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ம்மா சின்ன பையன்ம்மா, அவன்கிட்ட நம்ப அன்பா நடந்து போவேன். இல்லாட்டி நடக்கக்கூடாதெல்லாம் இந்த வீட்ல நடக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. மனோஜ் சொல்றது நம்ம விஜயாவுக்கு சுத்தமா புரியல. ஆனா ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கிரிஷ் கூட இருக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.